ஓலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மணி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். முன்னொரு காலத்தில் சோழவள நாட்டில் வட வெள்ளாற்றின் தென்கரையில் உள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலூர் என்கின்ற ஊர் முன்னொரு காலத்தில் இருக்க வேலூர் என்று அழைக்கப்பட்டது. அவ்வூரில்தான் 63 நாயன்மார்களின் வரிசையில் வரக்கூடியவர் கனமுள்ள நாயனார். சைவ சமயத்தர் பெரிதும் மதிக்கத்தக்கவரும் போற்றுதலுக்குரியவரும் ஆக இருக்கக்கூடிய அந்த கனமுள்ள நாயனார் பிறந்தார். அவர் செங்குந்த மரபு வழியை சார்ந்தவன் கூட. அணிதினமும் சிவனாரை வணங்குவதும் சிவநாமத்தை சொல்வதும் சிவனையே சிவதொண்டே வெறிதொண்டு வாழ்க்கையை முன்னெடுத்து வாழ்வதும் இவருடைய வாழ்வியல் என்பது. தினமும் சிவபெருமான் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றுவதுதான் இவர் சிவதொண்டாக செய்து வந்தார். அணிதினமும் சிவாலயங்கள் சென்று சிவனை வணங்கி ஆதாரித்து அவருக்கு நெய் விளக்கு இடுவதுதான் வழக்கம். அவ்விளக்கு நடு ஜாமம் வரை எரியக்கூடியதாக இருக்கும். அப்படி தன்னுடைய செல்வங்களையெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற வகையில் நெய் விளக்கு ஏற்றி உலமிழக்கூடியவராக இருந்தார் இந்த கனமுள்ள நாயனார். இவர் இறைவன் எண்ணினாரோ இல்லவோ திருவிளையாட்டை துவங்கினார். ஒருவன் 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டு காலம் கெட்டவனும் இல்லை. ஒரு வாழ்க்கையில் 60 ஆண்டு காலம் ஒரு மனிதன் செல்வந்தராக இருக்க முடியாது. 30 ஆண்டு காலம் வாழ்ந்தால் 30 ஆண்டு காலம் அவன் செல்வம் குன்றிவிடும். வாழ்ந்தவனும் கிடையாது, விழுந்தவனும் கிடையாது என்று சொல்வார்கள். அப்படி இந்த கனமுள்ள நாயனார் அவ்வூரில் செல்வ பலம் குறைந்து கொண்டே வருகின்ற போது தன்னுடைய செல்வசியமானாக இருந்த இந்த ஊரில் இனி ஊரில் இருக்கக்கூடாது என்று அனைவரும் போற்றுதலும் பாராட்டுக்குரியவராக உயர்ந்த இடத்திலும் உயர்ந்த பண்பாளரும் பணவளத்திலும் நலவளத்திலும் இருந்தவர். அப்படிப்பட்டவர் வாழ்க்கையில் அடிமட்ட அளவிற்கு வருகின்ற போது இனி ஊரில் இருக்கக்கூடாது எண்ணினார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய நில உலன்களையும் வீடுகளையும் விற்றார். விற்று கையில் பணத்தை எடுத்து கொண்டார். அணிதினமும் சிவாலயங்கள் சென்று சிவபூஜை செய்து அர்ச்சனை அலங்காரம் செய்து இவர் நெய்விளக்கு ஏற்றுவது அஸ்த ஜாம பூஜை வரைக்கும், அஸ்த ஜாமம் வரைக்கும் அந்த நெய்விளக்கு எரிய வேண்டும். அப்படி அணிதினமும் செய்யக்கூடியவராக ஊரூராக செல்கின்றார். ஒவ்வொரு சிவாலயங்கள் சென்று பூஜிப்பதும் திருநாமங்களை சொல்வதும் அவருக்கு நெய்விளக்கு ஏற்றுவதுமாக இருந்தார். ஒரு கணத்தில் இவர் தில்லையில் இருக்கக்கூடிய அம்பலத்தாரை நாம் வணங்க வேண்டும் என்று உணர்ந்தார் இந்த கணநாத நாயனார். தில்லையில் உள்ள திரும்புலி ஈஸ்வரர் என்ற ஈஸ்வரரை கோயிலில் சென்றார். அங்கே ஒரு வீடும் எடுத்தார். வீடும் அமைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய கையில் உள்ள பணங்கள் எல்லாம் போயும் பணமெல்லாம் செலவாயும் சரி யாரிடம் சென்று யாசகம் கேட்பது? மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். யாரிடம் சென்று யாசகம் கேட்டு இறைவனுக்கு சமர்ப்பிப்ப நெய்விளக்கு ஏன் ஏற்ற வேண்டும், தானே உழைக்க வேண்டும் என்று இவர் அனுதினமும் தன்னுடைய உடல் உழைப்பை கூலி வேலை செய்து நெய்விளக்கு ஏற்றினார். அப்பொழுதும் வேலை எதுவும் கிடைக்காத போது அங்கே கணம்புல் என்கின்ற ஒரு புல் வகையை அறுத்து அனுதினமும் விற்றாராம். விற்று அதிலிருந்த சொற்ப பணத்தை இந்த திரும்புலி ஈஸ்வரருக்கு நெய்விளக்கு ஏற்றி பதிகம்பாடி உலமகிழ்ந்தாராம். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வாழ்வியலை மேற்கொண்டு இருக்கின்ற போது ஒரு நாள் கணம்புல்லை யாரும் வாங்கவே இல்லையாம். இந்த புல் வகையை யாரும் வாங்கவே இல்லாம். என்ன என்று அறியாமல் திகைத்தார், புலம்பினார், சிவனாரை தொழுதார். என்ன என்று அறியாமல்
அவர் எண்ணத்தில் உதயமானது. இந்த புல்லை வைத்தே நாம் விளக்கேற்றலாம் சொல்லி உணர்ந்து அறிந்து அந்த புல்லையை திரித்தாராம். திரித்து கயிறாக்கி விளக்கேற்றுகின்ற போது சில நொடி சில நேரங்கள் மட்டுமே அந்த விளக்கு ஏறுகிறது. நடுஜாமம் வரைக்கும் அந்த விளக்கு போதுமானதில்லை என்று அறிந்த உணர்ந்த அந்த கணமுள்ள நாயனார் என்ன என்று புரியாமல் தவித்தார், திகைத்தார். தில்லையில் இருக்கக்கூடிய வீடை கூட விற்றார். அப்படி விற்று கூட பணம் சொற்ப பணம் இல்லாமல் இன்னும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற போது என்ன என்று தெரியாமல் ஒரு நாள் அந்த கணம்புல்லை யாரும் வாங்கவில்லை என்று அறிந்த உடலால் உள்ளத்தால் இறைவனை தொழுதாலும் அவருடைய சேவை என்பது குறையாமல் குன்றாமல் இருந்தது. சரி, இன்னைக்கு பணம் இல்லை, ஏதுமில்லை. கண் கலங்கினார், அம்பலத்தாளனை வணங்கினார், ஆர்ப்பரித்தார். என்ன என்று புரியாமல் திகைத்தார். தன்னுடைய திருமுடியை திரியாக்கி தன் தலையில் எண்ணெயை தன்னுடைய தலைமுடியை திருமுடியை ஆக்கி திரியாக்கி அதில் விளக்கேற்றினார். சிவபெருமான் காட்சியளித்தால் இனியும் இந்த கணமுள்ள நாதனாரை நாம் சோதிப்பது அழகில்லை என்று சிவபெருமான் ரிஷபாகனத்தில் பார்வதி சமேதராக தரிசனம் தந்தார். தரிசனம் தந்து சில காலம் பூமியிலே தொண்டு செய்து சிவலோக பதவி அடைந்தார் என்று இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருப்பார். கரைகண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கரைகண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணமுள்ள நம்பிக்கை அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற இவரும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் இருந்தும் ஒரு நிலையில் செல்வம் குன்றிய பிறகு இறைவன் சேவையே உணர்ந்து அறிந்து அந்த இறைவன் மீது பற்று கொண்டு வாழ்க்கையை சில காலம் இருந்து சிவபதம் அடைந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குரு பூஜை என்னவென்றால் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம். அவர் அவதார ஸ்தலம் வேலூர். இன்றைக்கு ஊர் இருக்கு வேலூர் என்று இருந்த அந்த இருக்கு வேலூர் இப்பொழுது பேலூர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஊர்தான் ஒரு அவதார ஸ்தலம். முக்தி ஸ்தலம் தில்லை என்று சொல்லி இந்த நாயன்மாரை பற்றி உங்களோடு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.